ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு வார் டென்ஷன்லேயும் மற்றும் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டைமில் வந்து எப்போவுமே 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ளே வருவாங்க. யாருன்னா ஒன்று வந்து ட்ரேடிங்கே வேணாம், இந்த டைமில் வந்து நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மைண்ட் செட். அண்ட் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இருக்கிற மொத்தத்தையும் ஒரே ட்ரேடில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பல்காக ப்ராஃபிட் பண்ண முடியுமோ மொத்தமாக இந்த ஷார்ட்டில் மொத்தத்தையும் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணுன்றக்கூடிய இன்னொரு சைட் ஆஃப் மைண்ட் செட் ஃபார் 2 types ஆஃப் ட்ரேடர்ஸ். ஸோ இதில் எது கரெக்ட் அண்ட் எந்த மாதிரி ட்ரேடராக நாம் இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கணும். Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 mindsets of a trader in a time of war. ஸோ இந்த வார் டைமில் இப்போ யுக்ரைன் டென்ஷன் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வார் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ஸும் பயங்கர வாலட்டைலாக இருக்குது. அண்ட் இந்த டைமில் ஆஸ் அ ட்ரேடராக நாம் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் செட் ஆஃப் மைண்ட் ஆஃப் பீப்புள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணணுமா, ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே போயிடலாம், இல்லை ட்ரேடிங்குள்ளே வரலாம்னு நினச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நம்ம ட்ரேடிங்க்கு வர வேண்டாம், இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம், ஸோ கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், வேண்டாம் இந்த டைமில் வேண்டாம். ஸோ ஒன் இஸ் அ ப்ரொகாஸ்டினேட்டர். ஸோ தள்ளி போடுறவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தர் வந்து தே see it as an opportunity. என்னென்னா இந்த டைமில் தான் மொத்தமாக அடிச்சிடணும். இப்போ கையில் நான் சில பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததில் என்னென்னா, இந்த வார் வந்துட்ட பிறகு நம்ம இந்த க்ரூட் ஆயில் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நம்ம சொன்ன மாதிரி $107 டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. கோல்டும் அதே மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்துருச்சு. ஸோ நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ என்னென்னா சைட்வேஸில் மார்க்கெட் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கிளாஸுக்கு வரவங்களாக இருக்கட்டும், நான் இன்ட்ராக்ட் பண்ணுற மக்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது, சில பேரோட மைண்ட் செட் என்னென்னா, சார் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில், ஸோ இந்த வாரை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ க்ரூட் ஆயில் ஏறுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஏறிடுச்சு, நான் ஏன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பல்காக போட்டு நான் பண்ண லாஸ் எல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் எடுத்துடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட். ஸோ இது கரெக்டாக? இதுதான் இந்த இது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இல்லைன்னா ரெண்டுமே தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பயத்தினால இட்ஸ் டூ ஃபியர்ஃபுல் இது மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு, இன்னொருத்தருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், இந்த டைமில் தான் எல்லாத்தையும் விட்டுணும். ஸோ ரெண்டுமே தப்பு தான். என்னென்னா we have to have a balance of trade. ஸோ ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆகிட்டிங்கன்னா, மொத்தமாக அடித்து மொத்தமாக எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறது கேம்பிளிங் மைண்ட் செட். வேறாஸ் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரொகாஸ்டினேஷன். அதான் சொல்லியிருப்பாரு, ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் த தீஃப் ஆஃப் டைம். ஸோ உங்களோட டைமை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தள்ளி போடுறது. ஸோ இது ரெண்டுமே தப்பு தான். ஸோ எப்போவுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் காட்டுறேன். நான் இப்போ நார்மலாக நிஃப்டியை எடுத்துப்போம். நிஃப்டியை எப்படி மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்றதை இப்போ ஒரு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் இது. ஸோ இப்போ எல்லாருமே இது ஹிஸ்டாரிக்கல்லேருந்து பார்ப்போம். நம்ம அந்த 90s வந்து ஒரு பெரிய கிராஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா .com பபிள். ஸோ அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு மேஜர் ஆல்மோஸ்ட் 50% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் 2001 வந்த ஒரு கிராஷு. அண்ட் தென் தி மோஸ்ட் ஸ்போக்கன் அபவுட் இந்த 2007-8 வந்து நமக்கு ஹவுசிங் மார்க்கெட் கிராஷஸாக இருக்கட்டும், இல்லை இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது வந்து இந்த 2020 அந்த ரேஞ்ச் டைமில் வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ். சரி, இப்போது வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து 1991 2021 வரைக்கும் முடிச்சாச்சு. 2022 வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி நிஃப்டியோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 200. சரி, இந்த கிராஷ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு ரேட் என்னென்னா லோவில் வந்து ₹600, டாப்பில் வந்து ₹1200. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே காமனான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய கிராஷ் வந்தாலும் இன்றைக்கி நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் 16,500. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அன்றைக்கி 1991 1200க்கே டாப்லேயே வாங்கியிருந்தா கூட ஸ்டில் ஹிஸ் ப்ராஃபிட் வுட் பி கிரேட்டர். ஏன்னா 16,000 இன்றைக்கி ரேட்டுக்கு 16,000 அன்றைக்கி 16 மடங்கு ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு see தி மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்க்கெட்டில் வரணும். ஏன்னா இந்த ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எனிமி. ஆனால் அதே டைமில் தான் ஃபியர் எங்கே இருக்கணுன்றது இட்ஸ் அ ஃப்ரெண்ட் அஸ் வெல் அஸ் எ எனிமி. இட்ஸ் அ டபுள் ஏஜட் ஸ்வாட். அதனால தான் வாரன் பஃபட்டோட ஒரு கோட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
the right time to trade the markets is whenever the people are too greedy, you be fearful. எப்போ மக்கள் வந்து ரொம்ப பேராசைப்படுறாங்க, இந்த மார்க்கெட் ஏறுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மார்க்கெட்டில் பயந்துட்டு வெளியே போயிடுங்க. அண்ட் when people are too fearful, ஐயோ மார்க்கெட் கீழே இறங்க போது இனிமேல் நம்ம உள்ளே வர வேண்டாம் போது அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உள்ளே வந்து மார்க்கெட்டில் எப்படி ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ண முடியுமோ எடுத்துகிட்டு போயிடுங்கன்றார். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கோட். அண்ட் ஒன் மோர் கோட் பார்த்தீங்கன்னா ஜான் டி ராக்கஃபெல்லர் வந்து தி கிரேட்டஸ்ட் டைம் டு மேக் மனி இன் தி மார்க்கெட் இஸ் வென் த பிளட் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா த பிளட் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். இப்போ பார்க்குற மார்க்கெட் கிராஷஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வார் டென்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னென்னா தட் இஸ் வாட் ஷோஸ் யூ த பிளட் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட் அண்ட் தட் இஸ் த ரைட் டைம் டு மேக் மனி இன் தி மார்க்கெட்ஸ். ஸோ இந்த டைம்லையும் என்னென்னா எல்லாருமே ஒரு பயத்தை தான் பார்க்குறீங்க. இப்போ எல்லாருமே ஒரு பயம் என்னென்னா நிஃப்டி 50 கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை ரஷ்யா இன்னும் உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதனால் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சுன்னா என்ன, இது எல்லாமே இட் ஷோஸ் தி பீப்புள்ஸ் மென்டாலிட்டி என்னென்னா பயம். ஸோ அப்போ பயப்படுற டைமில் தான் we can make profits out of this. அப்போ எப்படி பண்ண முடியும்னா, இப்போ பை தான் பண்ணணும் இல்லை, அன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்தாச்சு. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு பிறகு we can buy as well as sell. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக ஒரு பார்த்துட்டு இருக்கிறது, இப்போ நம்மளோட ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம அந்த 16,400 சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெவல் வந்து ஒரு மேஜர் பெஞ்ச் மார்க் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேஜர் சப்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை உடச்சா தான் நம்ம நெக்ஸ்ட்டு செல்லிங்க்கு போக போகிறோம். ஏன்னா இன்னும் வீக்லியில் மார்க்கெட் என்ன பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணலை. ஒரு வேளை அது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுனால் மக்கள் பயந்து போய் மார்க்கெட்டை விட்டு வெளியே வராங்கன்னா அந்த டைமில் we have to make profits. எப்படி பண்ண முடியும்னா செல்லிங்கில் இருங்க. மார்க்கெட்டில் ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் நம்ம ஒரே சைடை மட்டும் பார்த்துட்ருக்கோம்? இப்போ செல்லில் இருக்குன்னா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ப்ராஃபிட் தானே வரப்போகுது. அப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ என்னென்னா கீழே வரப்போதா இல்லையான்றதுக்கு சர்டன் டூல்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன ரெகுலராக ஃபாலோவர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம வந்து ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வில் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் ஓகே மார்க்கெட் உடைக்க போதா இல்லையான்னு. ஆனால் அது உடைச்சா தான் தெரியும். இப்போ என்னென்னா சில பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சார் என்ன சார் இன்னும் உடைக்கல, என்ன சார் மேலேயே இருக்குன்னா, உடைச்சிட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். அதுதான் டெக்னிக்கல். சி டெக்னிக்கல்ஸ் இஸ் டு ஷோ வாட் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டூயிங். இப்போ ஏதோ நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா இது ஏதோ ஒரு அப்படியே மேலே போகுது அப்படியே கீழே வருது, இது எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இப்போ இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸில் முக்கியமாக இந்த மார்க்கெட்டை ஏற்ற போகிறதா இருக்கட்டும் இறக்க போகிறதா இருக்கட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா FIIs அண்ட் DIIs. அது தாண்டி நெக்ஸ்ட் தேர்டு கேட்டகரியில் இருக்கவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு வேளை கீழே வரப்போதுனாலும் மார்க்கெட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். மார்க்கெட் இல்லை பிரேக் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகி மேலே போக போதுனாலும் இண்டிகேஷன் கொடுக்கும். ஆனால் அந்த இண்டிகேஷன் கொடுக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் we are waiting for the indication. ஆனால் அதே டைமில் கமாடிட்டிஸில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா we had an opportunity. கோல்டும் க்ரூட் ஆயிலும் நமக்கு என்ன கொடுத்தது, ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்து நம்ம 107 டார்கெட் எதிர்பார்த்த இடத்துல இன்றைக்கி 114 வரைக்கும் க்ரூட் ஆயில் பெர் பேரல் போயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்தோன்னா we can be on the right side of the market. ஸோ கிராஷ் வருதுன்னா பயப்படாதீங்க. எல்லாருமே அந்த இப்போது நிறைய பேர் பார்க்குறதில்ல, சார் ஷேரில் இருக்கீங்களா, ஐயோ கிராஷ் ஆகிடுமே, ஸோ வாட் டென்ஷன் ஆச்சு. ஸோ அந்த பயம் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. ஸோ பயத்துக்கான ரீசன் என்னென்னா there is not a proper knowledge. இப்போது எனக்கு சரியான நாலேஜ் இருக்குது. இப்போ இப்படி ஒரு யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கிராஷ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, நிஃப்டி 50 லட்சம் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் கிராஷ் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தலான்றதான் யோசிப்போமே தவிர சரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு அப்படியே பூட்டி வச்சுக்க போகிறதில்ல. ஸோ அப்போது ஒன்லி திங் இஸ் we are waiting for a confirmation. ஒன்ஸ் இப்போ மார்க்கெட் கீழே உடச்சிச்சுன்னா இட்ஸ் கோட் பி a jackpot. உடச்சதுன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு லட்சம் ஒரு 1500 to 2000 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுன்னா எனக்கு வந்து அது லாஸு கிடையாது தவிர அதை ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். ஸோ we are trying to make money when the blood is on the streets. அப்போ 2000 பாயிண்ட்ஸ் கீழே வருதா, புட் ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த டைமில் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது இட் வில் பி வெரி சேஃபாக. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சேஃப் கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறது இட் வில் பி மோர் பெட்டர். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கால்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடெக்டிவ் புட்ஸாக இருக்கட்டும், இல்லை புல் கால் ஸ்ப்ரெட், இல்லை ஸ்ட்ராடல் ஸ்ட்ரெங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரேடர்ஸ் யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப்
ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஆப்ஷன்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது லாஸஸ் வில் பி வெரி லெஸ் அண்ட் தி ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் வில் பி மோர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமில் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதும் இட் வில் பி பெட்டர். ஸோ பயந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான டைம் இது கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபியர்ஃபுல்லுக்கான டைமோ இல்லை இதை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலான்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது வி ஹாவ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஆனால் அதே டைமில் இன்னொரு மைண்ட் செட் சொன்னால் பார்த்தீங்களா, பல்காக நம்ம வந்துட்டு மொத்தமாக இருக்கிற 10 லட்சம் கேபிட்டல் இருக்குன்னா ஒரு 10 லட்சத்தையும் ஒரே ட்ரேடில் போட்டு ஒரே ஒரு ஷார்ட்லேயே 2 கோடி 3 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி அது மைண்ட் செட் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் எப்பயோ வெளியே போயிட்டு இருக்கணும். அவர் எப்போ இந்த அளவுக்கு வெளியே வந்துட்டாரோ, சரி நம்ம ஒரு 100 மில்லியன் வந்துச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும், ஜென்ரேஷனுக்கு உட்காந்து சாப்பிட்லாம், அப்பயே வெளியே போயிட்டு இருக்கணும். ஸோ தட் இஸ் நாட் அ இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட். We have to be in the market and we have to make profits consistently for the long period of time. அதுதான் ஒரு மைண்ட் செட்டை தவிர ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அ மைண்ட் செட். ஸோ அதுவும் தப்பு தான், மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதும் தப்பு தான். கரெக்டான மார்க்கெட்டுனா என்னன்றது அண்டர்ஸ்டாண்டிங்கோட இஃப் யூ அப்ரோச் த மார்க்கெட், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ப்ராஃபிட்ஸ் இன் திஸ் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் 16,400 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுனால் வீக்லியில் we are going to have a huge opportunity. மார்க்கெட் நல்ல ஒரு கீழே வந்துச்சுனால் மேபி ஒரு 50% கரெக்ஷன் வந்தால் கூட இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு ரேலி வந்து லாஸ்ட் டைம் 7,600லேருந்து 18,000 வரைக்கும் ரேலி போச்சு. ஸோ 50% to 618 வந்தாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரும்னா ஆல்மோஸ்ட் 13,000. ஸோ தட் இஸ் 3,500 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 3,500 பாயிண்ட் கீழே வர்றதை வந்து நம்ம வந்து ஒரு பேனிக்காக எடுத்துக்காமல், இன்கேஸ் இஃப் யூஆர் அ ஷேர் ஹோல்டர் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ரொடெக்டிவ் புட்ஸில் கொஞ்சம் போட்டுட்டு உங்களோட ஷேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கும் போது உங்கள் ஷேர்ஸை நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஷேர்ஸ் இல்லை, நான் வெறும் பியூர் ட்ரேடர்னா தாராளமாக ஆப்ஷன்ஸில் போய் புட் ஆப்ஷன்ஸையும் இல்லை ரைட்டிங்கில். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட்வேஸில் போய்ட்டுருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 16,400 பிரேக் பண்ண முடியாமல், இல்லை உங்களுக்கு அப்பர் சைட்லேயும் பிரேக் பண்ண முடியாமல் ஒரு சைட்வேஸில் போகுதுன்னா இந்த டைமில் ரைட்டர்ஸ் கேன் மேக் மணி இன் தி மார்க்கெட். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து டாப் சைட்லேயும் பாட்டம்லேயும் ஒரு ஹெட்ஜ் பொசிஷன்ஸாக நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் யூ கேன் மேக் மணி. ஸோ ஆப்ஷன் ரைட்டிங்கில். ஸோ ஐ யூஸ் டு சே தட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் எப்போவுமே உங்களுக்கு சைட்வேஸில் தான் போகும், 30% தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ அதனால தான் ரைட்டர்ஸ் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா 70% சைட்வேஸில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரைட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டைமில் ரைட்டிங் பண்ணியும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா அது பெரிய ஒரு 3000 பாயிண்ட்டுக்கான ஹியூஜ் ட்ரெண்ட் வரும்போது அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம கிளியராக ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உள்ள அப்ரோச் பண்ணனா we can make a good profits in this market. So இதை மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலே you will be able to become a consistently profitable trader. So don't worry about this panic. வார் டென்ஷனை வச்சு ரொம்ப பேனிக் பண்ணிக்காதீங்க. அப்படி வந்ததுனாலும் அதை நம்ம எப்படி சாதகமாக பார்த்துக்கலான்றது தான் யோசிக்கணுமே தவிர நமக்கு அதை எப்படி நெகட்டிவாக ஒரு நியூஸ் வருதுன்னா we can always think it in a two different way. எனக்கு அந்த ஒரு கோட் ஞாபகம் வருது, ரிச் டேட் புவர் டேட். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, ராபர்ட் கியோஸ்கி. அவர் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் சொல்லியிருப்பார், ஒரு பையன் வந்து போய் கேட்பான், அப்பா கிட்டே போய் கேட்பாரான். அந்த அப்பா வந்து ஹீஸ் அ புவர் டேட். அவர் என்னென்னா ஹி ஹாஸ் அ புவர் டேட்ஸ் மென்டாலிட்டி. இன்னும் புவர் கிடையாது, வென் ஹி சேஸ் புவர் டேட் இட்ஸ் அ மென்டாலிட்டி ஆஃப் அ காமன் ஃபாதர். அவர் வந்து புவர் டேட் கிட்டே போய் அந்த பையன் கேட்குறாரா, அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பா சொல்லுவாராம், ஐ கான்ட் அஃபோர்ட் இட், என்னால் அதை வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு அந்த திராணி இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அதே ரிச் டேட் கிட்டே போகும்போது பையன் வந்து கேட்கும்போது இன்னும் ரிச் டேடுன்னொடனே அவர் ஏதோ பணக்காரன்லாம் கிடையாது, he has a mentality of a rich dad. அப்படின்னும் போது அவரே சொல்லிப்பாராம், ஐ ஷுட் நெவர் யூஸ் த வேர்ட் ஐ கேனாட் அஃபோர்ட் இட். நான் என்னால் வாங்க முடியாதுன்றத வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு அவர் என்ன சொல்வார், அவரையே கேட்டுக்கிறது என்னென்னா ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட், இதை நான் எப்படி வாங்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இப்போ என்னால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் எதுவுமே திங்க் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என்னால் வாங்க முடியாது. ஆனால் ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட், இப்போ நான் இதை எப்படி வாங்க முடியும், அப்போ நான் என்ன பண்ணால் இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், நிறைய விஷயத்த யோசிக்க தோணும். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்குள்ளேயும் இப்போ இந்த டைமில் வந்து எப்போ இந்த மார்க்கெட்டு எனக்கு வேண்டாம், இந்த டைமில் நான் எதுவுமே பண்ண வேண்டாம், வெளியே போயிடலன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு திங்க் எனி திங் மோர் தென் தட்.
ஆனால் அதே டைமில் இப்போது ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் சொல்கிறாங்க, சரி வார் வருதுன்றாங்க, இல்லை ஒரு பெரிய கிராஷ் வருதுன்றாங்க. ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன உங்களுக்கு யூ வில் பி ஸ்டார்டிங் டு திங்க் மெனி திங்ஸ். ஸோ அதுதான் இட்ஸ் அபவுட் அ ரைட் மைண்ட் செட். ஸோ இந்த டைமில் நம்ம மக்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா தே ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் மைண்ட் செட். ஸோ அப்போது திங்க் பண்ணுங்கள் என்ன தேவைன்ட்டு. ஸோ அதே டைமில் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தான் திங்க் பண்ணாலும் ஃபைனல் திங் இஸ் இட் ஹேஸ் டு கம் த்ரூ ப்ராப்பர் நாலேஜ். ஒரு நாலேஜ் மட்டும்தான் நமக்கு ஃபைனலாக ஹெல்ப் பண்ணும். ஸோ மைண்டில் வச்சுட்டு இந்த மார்க்கெட்டுக்கான ஒரு வார் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கட்டும், இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்றதை பாருங்களே தவிர இந்த டைமில் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துட்ட பிறகு நான் பை பண்ணிக்கலான்றது இல்லை. கீழே வரும்போது செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க கீழே வந்த பிறகும் பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கீழே நல்லா யோசிச்சு பாருங்கள், 2020 நான் அந்த கிராஷ் சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே நம்பலை. மேலே இருக்கும்போது செல் பண்ணுங்கன்னு சொன்னால் யாருமே நம்பலை. அதே மாதிரி கீழே வந்துட்ட பிறகு பை பண்ணுங்கன்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. ஏன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா என் கேபிட்டல் லாஸ் ஆகுமேன்ட்டு அப்பயும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ எப்போவுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யூ வில் நெவர் இன்வெஸ்ட். ஸோ நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வருன்றது நாளைக்கு என்றைக்குமே வராது, இன்றைக்கே பண்ணால் மட்டும் தான் வரும். ஸோ ஸ்டார்ட் டு ஆக்ட் டுடே. ஆல்ரைட். ஸோ மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஹேவ் அ ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் மார்க்கெட்டை கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ட்ரெண்டு என்னன்றதை பாருங்கள். 16,400 நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ மேக் குட் ப்ராஃபிட்ஸ் இன் திஸ் ஃபினான்ஷியல் டைம். இந்த ஒரு க்ரைசிஸ் டைம்லையும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நானும் மார்க்கெட்டில் இது ஒரு டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு பண்ணணும், அதே டைமில் இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கைடன்ஸோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் இதெல்லாம் எப்படி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்கல்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போது வந்து மார்க்கெட் உடைச்சா நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல்ஸாக நம்ம 14 சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸஸும் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 13 to 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி ப்ரொடெக்டிவ் புட்ஸ் சொன்ன பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மெத்தடில் இந்த டைமில் எப்படி ரைட்டிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், அதே டைமில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்ற நிறைய விஷயங்களை வந்து அதுலேயும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதையும் கற்றுக்கணுனாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். நமக்கு ரெகுலர் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்கேஸ் உங்களால் வர முடியலை, டைரெக்டாக பிரான்ச்சஸ் வர முடியலனாலும் we have our ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அதுவும் கீழே இருக்க டேட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸும் எவ்ரி சாட்டர்டே we have our weekend classes as well. Alright, so that is for your information and I hope this video was useful and thank you very much for joining. Take care.